ஒரு JEPYக்கு சம் பண்ண பாருங்க. Two stones are throwing up simultaneously from the edge of a cliff 240 meter high with initial speed 10 meter per second and 40 meter per second respectively. Which of the following graph best represent the time variation of relative position of the second stone with respect to the first stone கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டு ஸ்டோன் வந்து என்ன பண்றாங்க, ஒரு 240 மீட்டர் ஹைட்ல இருந்து த்ரோ பண்றாங்க. எப்படி த்ரோ பண்றாங்க, அப்போடு த்ரோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாடி 10 மீட்டர் per second, செகண்ட் பாடி 40 மீட்டர் per second த்ரோ பண்றாங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம், இதுதான் 240 மீட்டர் ஹைட்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்ல இருந்து ஆப்ஜெக்ட் வந்து அப்போடு த்ரோ பண்றோம். அப்போடு த்ரோ பண்றோம்னு வச்சுக்கோங்க, அப்போ மேலே போயிட்டு கீழே வரும். சரிங்களா? அப்போ இனிஷியல் லாஸ்ட் அப்போடு இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இனிஷியல் பாயிண்ட் ஏன்னு எடுத்து ஃபைனல் பாயிண்ட் பி எடுத்துக்கிட்டீங்கன்னா A to B வரது வந்து டவுன்வர்ட் இருக்கு, அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ் இருக்கு. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்ட் இருக்கு, அதனால நெகட்டிவ். அப்போ வந்து இனிஷியல் லாஸ்ட் பாசிட்டிவ் எடுத்துங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் வரும் S = ut plus half at ஸ்கொயர். இந்த ஃபார்முலா கிடைக்குது. கரெக்டுங்களா? இதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ணா S வந்து மைனஸ் ஹெச்னு போட்டுக்கலாம், யூடின்னு போட்டு A வந்து மைனஸ் போட்டீங்கன்னா மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த மைனஸ்ல இந்த மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் H = என்ன வரும் பார்த்தீங்கன்னா U மைனஸ் யூடி பிளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர் வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை வந்து 10 மீட்டர் per second அப்போர்ட்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டைம்ல கிரவுண்ட் ரீச் ஆகும்னு பார்க்கலாம். H வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 240 புரியுது உனக்கு. ஓகேவா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 10 மீட்டர் per second ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு மைனஸ் யூடி பிளஸ் ஆஃப் டி ஸ்கொயர். இது ஃபார்முலா எப்போ எடுக்கணும், ஒரு பர்டிகுலர் ஹைட்ல அப்போடு ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த ஃபார்முலா எடுக்கணும். அப்போ எடுங்க, H வந்து 240 போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 10 மீட்டர்ல போதுங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்களா, இந்த டி பிளஸ் ஆஃப் G வந்து 10 போட்டு டி ஸ்கொயர் போட்டுங்க. சரிங்களா? இந்த 10 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ 2ல மல்டிப்ளை பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. அப்போ என்ன வருது பாருங்க, டி ஸ்கொயர் மைனஸ் 2t, இந்த 24 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, மைனஸ் 24 இன்டூ 2 வரும் இல்லையா, அதனால 48. சரிங்களா? 24 ஏன்னா 2ல மல்டிப்ளை பண்றோம், 48 ஈக்குவல் டு 0. இப்போ இது ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படி மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 48 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரணும். கரெக்டுங்களா? அப்போ 8 6 48 போட்டு மைனஸ் 8 போட்டுக்கலாம். அப்படின்னா என்ன வரும், t is equal to 8 ஒரு ஆன்சர், இன்னொரு ஆன்சர் t equal to மைனஸ் 6 ஒரு ஆன்சர். கரெக்டுங்களா? மைனஸ் 6 வந்து நாட் பாசிபிள், நெகட்டிவ் வராது. அப்போ 8 செகண்ட் எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து 8 செகண்ட்ல கிரவுண்ட் ரீச் ஆயிடுது. செகண்ட் ஆப்ஜெக்ட் பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஜெக்ட் எவ்வளவு லாஸ்ட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம், 40 மீட்டர்ஸ் per second ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணோம், S = மைனஸ் யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம்னா H வந்து 240, that is equal to minus 40t plus of GT square 10t square. இப்போ 10 கேன்சல் பண்ணினா 2ல மல்டிப்ளை பண்ணி எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன வரும், t ஸ்கொயர் மைனஸ் 8t. கரெக்டுங்களா? 24 இந்த பக்கம் கொண்டு வந்து இன்ட்டு 2 போடணும், 48 ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 48 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 8 வரணும். ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணணும். அப்போ ரெண்டு நம்பர் என்ன எடுக்கலாம், 12 இன்ட்டு 4. கரெக்டுங்களா? ஸோ மைனஸ் 12 ப்ளஸ் 4. அப்போ டைம் t ஈக்குவல் டு 12 ஒரு ஆன்சர், மைனஸ் 4 ஆன்சர். மைனஸ் 4 வராது, ஸோ 12 தான். அப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து 12 செகண்ட்ல ரீச் ஆக போகுது. அப்போ ரெண்டு பாடியும் கிரவுண்ட் ரீச் ஆகிறப்போ 12 செகண்ட். இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து 8 செகண்ட்ல கிரவுண்ட் ரீச் ஆயிருது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரவுண்ட் ரீச் ஆகிற வரைக்கும் ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற டிஸ்டன்ஸ் y2, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற டிஸ்டன்ஸ் y1 எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா y2க்கு என்ன வரும்னு சொல்லுங்க, அதாவது இந்த டைம் இது வரைக்கும் t வந்து less than or equal to 8 செகண்ட் வரைக்கும் எடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரவுண்ட் ரீச் ஆகிற வரைக்கும். அது வரைக்கும் போட்டீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லுங்க, y2க்கு என்ன வரும், ut, அதாவது மைனஸ் யூடி பிளஸ் ஆஃப் இடி ஸ்கொயர் போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? சரி, அப்போ மைனஸ் யூடி பிளஸ் ஆஃப் இடி ஸ்கொயர் போடலாம். இது என்ன நம்ம இப்படி பண்ணிக்கலாம், less than 8 செகண்ட் வரைக்கும் என்ன போட்டுக்கலாம்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஏன்னா ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன போடுறோம், அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு போடலாம். ரிலேட்டிவ் வெலாசிட்டி போட்டீங்கன்னா என்ன வரும், u2 மைனஸ் u1. அது எவ்வளோ இருக்கு சொல்லுங்க, u2 மைனஸ் u1 வந்து 40 மைனஸ் 10, அப்போ வந்து 30 மீட்டர் per செகண்ட். அப்போ 30t. ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் எவ்வளோ வரும், ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஆக்சலரேஷன் g, செகண்ட் ஆப்ஜெக்ட் ஆக்சலரேஷன் g, அப்போ 0. அப்போ g மைனஸ் g
0 வருதுனால ரிலேட்டிவ் ஆக்சலரேஷன் 0 வந்துருது. அப்போ ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வருதுன்னா 30t தான் வருது. அப்போ y ஆக்சிஸ்ல நம்ம என்ன பண்ணோம், y2 மைனஸ் y1 எடுக்கிறோம். x ஆக்சிஸ்ல டைம் எடுத்தோம்னா ஸ்லோப் வந்து என்ன வருது, 30 வருது. அது இல்லாம லீனியர் கிராஃப் வருது. எப்படி வருது, y2 மைனஸ் y1 ப்ரொபோர்ஷனல் டு t. அப்போ லீனியர் கிராஃப் வரணும். அப்போ லீனியர் கிராஃப் வரதுன்னா எல்லாத்துலேயுமே 8 செகண்ட் வரைக்கும் லீனியர் கிராஃப் தான் போட்டிருக்காங்க. ஆப்ஷன் டியில் மட்டும் 12 செகண்ட் வரைக்கும் போட்டிருக்காங்க, அது தப்பு. இப்போ டைம் கிரேட்டர் தேன் 8 செகண்ட் போட்டோம்னா, கிரேட்டர் தேன் 8 செகண்ட் போட்டோம்னா அப்போ என்ன ஆயிரும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து 240க்கு வந்துடும். அதாவது வந்து 8 செகண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரவுண்டுக்கு வந்துடுது இல்லையா, கிரவுண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரவுண்டுக்கு வந்து கிரவுண்டில் இருக்கும். அப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் எங்கேயாவது மேலே இருக்கும். இப்போ செகண்ட் ஆப்ஜெக்ட் உடைய ஹைட்டை கண்டுபிடிச்சிட்டு பொசிஷனை கண்டுபிடிச்சிட்டு 240லேருந்து கழிச்சிடணும். அப்போ தான் நமக்கு y2 மைனஸ் y1 கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா y2 மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு 240லேருந்து கழிக்கலாம். இது செகண்ட் ஆப்ஜெக்ட், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 240 மீட்டர் கீழே வந்துருச்சு கரெக்டாக. அதுலேருந்து கழிக்கணும். இப்போ கழிச்சிங்கன்னா என்ன ஆகும், எவ்வளோ போடணும், செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஹைட்டு கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் ஆப்ஜெக்ட் 40t என்ன பண்ணும் மைனஸ் இது பிளஸ் ஆஃப் ஏ டி ஸ்கொயர் ஆஃப் ஜி டி ஸ்கொயர் அப்படி போட்டுக்கலாம். அது போட்டு மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா அப்போ 240 மைனஸ் 40t மைனஸ் 5t ஸ்கொயர். இதுதான் y2 மைனஸ் y1. ஓகேங்களா. அப்போ வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் வருது. குவாட்ரடிக் ஈக்குவேஷனா பேரபோலா இருக்கும். அப்போ இந்த தேர்ட் கிராஃப் வராது. அப்போ வந்து என்ன வரலாம், a வரலாம் இல்லைன்னா b வரலாம். இது வந்து ஸ்லோப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணும். dy பை dt போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்னு சொல்லுங்க, மைனஸ் 40 வரும். இங்கே வந்து என்ன வரும், மைனஸ் 10t வருது. இங்கே ஸ்லோப் நெகட்டிவ் வருது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப்ல ஸ்லோப் டேஞ்சன்ட் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்லோப் பாசிட்டிவ் வருது. செகண்ட் கிராஃப்ல ஸ்லோப் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் நெகட்டிவ் வருது. அதனால ஆப்ஷன் பி கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 8 செகண்ட்ல கிரவுண்ட் ரீச் ஆயிரும், செகண்ட் ஆப்ஜெக்ட் 12 செகண்ட்ல கிரவுண்ட் ரீச் ஆகும். அப்படின்னு நம்ம ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்.